ஐயோயோ! என்ன வெயிலுடா சாமி! உங்க வீட்டு வெயில் இல்ல, எங்க வீட்டு வெயில் இல்ல. அம்புட்டு வெயிலு நம்ம ஊர்ல. இந்த காட்டுது. நீங்களும் காய்ஞ்சு தீஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு தாங்க ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போக போறோம். இந்த மாரி நானும் காய்ஞ்சு தீஞ்சுட்டு இருக்கும்போது தான் என் நண்பன் சொன்னான், "மச்சான் நம்ம ஊர்ல பதனி விக்கிறாங்கடா. இந்த வெயிலுக்கு செம்மையா இருக்கும்" அப்படின்னான். "என்னடா சொல்ற? பனைமரத்து பதனியா?" "ஆமான்டா. சரி எடுடா வண்டிய கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. இந்த பதனியில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இரும்பு சத்து இருக்கிறதுனால உடல் சூட்டால் ஏற்படுற முகப்பரு, கொப்பளங்க, சோர்வு, பித்தம்னு இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் கிளியர் ஆயிடுங்க. ஆணுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்ணுக்கும் இது ரொம்ப யூஸான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் வண்டியை டப் பண்ணி வச்சு கப்புன்னு வாங்கி குடிச்சிடுங்க. நீங்களும் குடிங்க, உங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுங்க. என்னடா போயிட்டே இருக்கும் கடையை காணுமே அப்படின்னு இருக்கும்போது ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. கடை கிட்ட வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர் இருந்தாங்க அவரை சுற்றி. சரி எப்படியும் நாங்களும் சந்தில் கொந்தல் தூந்து, "அண்ணே எங்களுக்கும் ஒன்று போடுங்கண்ணே" அப்படின்னு சொன்னோன்னே அவர் கடைன்னு ஓப்பன் பண்ணி அந்த மொந்தையில் வந்து பிடிச்சி குத்தாப்புல. அதை வாங்கி எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே எடுத்து கப்புன்னு நாட்டினாங்க. ஐயோடா சூட்டுக்கு அப்படியே சும்மா சல்லுன்னு இறங்குதுங்க வயிற்றுக்குள்ளே. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குங்க, "காஞ்ச மாடு கம்பங்கோலியை பார்த்தோன்னே பாயும் பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை சுற்றி அங்கே இருந்தவங்கெல்லாம் நான் வாங்கி குடித்ததை பார்த்துட்டு அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நம்ம வந்த வேகம் நம்ம வாங்கி குடித்ததை பார்த்து அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நம்மளுக்கு இருக்கிற சூடு நமக்கு தானே தெரியும். அதை வாங்கி குடித்த அப்புறமா தாங்க வயிறு கொஞ்சம் குழு 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 குழுன்னு சும்மா கும்முன்னு நின்றுச்சு. என்னன்னே தெரிலங்க, அடிக்கிற சூட்டுக்கு சும்மா கப்புன்னு இறங்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் வாங்கி குடிச்சிட்டே இருந்தோம். ஃபைனலாக குடிச்சிட்டு ஒரு கிளுகிள் பாய்ச்சி பாருங்கள், அப்படி இருந்துச்சுங்க ஃபீலு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. சரி என்ன பண்ணுறது, போய் பொழப்ப பார்க்கணுமில்ல. சரி அண்ணே நீங்கள் பார்சல் கட்டுங்க, நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவரை பார்சல் கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடியிலேருந்து ஆம்பூர் போகக்கூடிய NH4 தான், வளையாம்பட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டி எனக்கு வச்சு இங்கே போய் குடிங்க. வெறும் 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு பதனி தராங்க. இந்த பதனியில் அவ்வளோ சத்து இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது இன்னும் 2 மாதத்து வரையும் தான் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் அடிக்கடி நாங்கள் போடுவோம்.